இப்போ டீஃபிப்ரிலேட்டர் நம்ம டெய்லியும் வந்து எப்படி செக் பண்ணணும், அதுக்கப்புறம் டீஃபிப்ரிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்ப்போம் நம்ம. இப்படி டிஸ்பிளே ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த கீழே ரொட்டேட் பண்ணுற பட்டன் அமுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெனு வந்துடும். மெனு வந்துட்டு அதர்ஸ் இருக்குது. அதர்ஸ்குள்ளே நம்ம போகணும். அதர்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஓபி செக், ரன் ஓபி செக்குன்னு இருக்கும். ஸோ ரன் ஓபி செக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட்டு போடலாம். ஆட்டோமேட்டிக் டெஸ்ட்டு நம்ம வந்து டீஃபிப்ரிலேட்டர் ஒர்க்கிங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஜூல்ஸ் வந்து 170 செட் பண்ண சொல்லும். 170 வச்சுட்டோன்னே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாஸ் ஆயிரும். அடுத்து 150 மாற்ற சொல்லும். 150 வச்சிடணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் த சார்ஜ் பட்டன் அப்படின்னு கேட்கும். சார்ஜ் பட்டன் அமைக்கிறணும். அமுக்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஷாக் கொடுக்க சொல்லும். நம்ம ஷாக் கொடுக்கணும். ஷாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த சிங்க்ரனைஸ் பட்டன் வந்து ஓகே பண்ண சொல்லும். ஓகே பண்ணணும். அடுத்து வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே செக் பண்ணும். தெரப்பீட்டிக் செக் பண்ணும். அதுக்கப்புறம் இசிஜி வரும். இசிஜி முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் பெடல் இசிஜி, அதுக்கப்புறம் பேட்ரி, அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் இந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாமே பாஸ் ஆயிரும். பாஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே செக் பண்ணிவிட்டு பாஸ் ஆயிரும். பாஸ் ஆனோன்னா பிரிண்டிங் வந்துடும். பிரிண்டிங் வந்து நமக்கு சம்மரி மாதிரி கொடுத்துரும். இந்த டேட்டில் டு இந்த டேட் நம்ம செக் பண்ணியிருக்கோம், எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்மரி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து ஓபி செக்கு ப்ளஸ் இன்னொன்று வந்து ஓபி செக்லேருந்து சம்மரின்னு ஒன்று இருக்கும். ஓபி செக் சம்மரி, அதாவது எப்பப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கோம், கடைசியாக எப்பப்போ பார்த்துருக்கோமோ இந்த மாதிரி சம்மரி மாதிரி வந்துடும். கடைசியாக எந்தெந்த டேட் பார்த்துருக்கோம், என்ன டைமிங்கில் பார்த்துருக்கோம் எல்லாமே வந்துடும். ஸோ அது நம்ம பிரிண்டிங்கை போட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம பிரிண்டிங்கை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மாதிரி செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து பேஷண்ட்க்கு எப்படி ஷாக் கொடுக்குறது என்னென்னு பார்த்துட்டோன்னா, நம்ம டேரெக்டாக பவர் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பவர் சப்ளைக்கு லைட் எரியும். இந்த மாதிரி லைட் எரியும். ஸோ இன்டர்னல் பேட்ரி ப்ளஸ் எக்ஸ்டர்னல் இது எல்லாம் காமிக்கும். அது வந்து நம்ம டேரெக்டாக ஜூல்ஸ் செட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக எடுத்து நம்ம ஒரு 150 இது மாதிரி ஜூல்ஸு எவ்வளோ வைக்கிறோமோ அதை நம்ம செட் பண்ணிக்கிட்டு நம்ம டேரெக்டாக கீழே பட்டன் வந்து அமுக்கிக்கலாம். சார்ஜ் பட்டன் அமுக்கிக்கலாம். இல்லைனா பெடல்லே இருக்கும் சார்ஜ் பட்டன், அதை அமுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெடல் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் ஜெல்லி தடவிட்டு நம்ம அஃபெக்ஸ் டெர்னமில் வச்சு நம்ம டேரெக்டாக ஷாக் கொடுத்துட வேண்டியதான். அது சார்ஜ் ஆனோன்னு அலாரம் அடிக்கும். ஆச்சு ஷாக் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நம்ம எப்பயும் போல் பெடலில் வச்சிட வேண்டியதான். பெடலில் ஜெல்லி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தொடச்சிட்டு ப்ராப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும்.